தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே ஆட்டோவில் இருந்து இறங்கிய 3 வயது சிறுமி திடீரென சாலையை கடக்க முயன்ற போது பேருந்து மோதாமல் நூலிலையில் உயிர் தப்பிய பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், விவரங்களை சொல்லுங்க. கருணாதேவி கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே முக்கம் கொடியத்தூர் பகுதியில் சாலை ஓரம் ஒரு மருத்துவமனை என்பது இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் மருந்து வாங்குவதற்காக தனது 3 வயது சிறுமியை ஆட்டோவில் தாயார் அழைத்து வந்தார். ஆனால் ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஆட்டோ ஓட்டுநரிடம் காசு கொடுக்க தாயார் முயன்ற நிலையில் தாயாரின் கையை தட்டிவிட்டு அந்த 3 வயது சிறுமி சாலையை கடக்க முயற்சி என்பது செய்கிறார். இந்த நிலையில் அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து வேகமாக வருகிறது. அதில் இருந்த அந்த ஓட்டுநர் இந்த சிறுமியை பார்த்து சாதுரியமாக செயல்பட்டதால் அந்த சிறுமி பேருந்து மோதாமல் அவர் நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறார். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை பார்க்கும் பொழுதே தெரியும், சிறுமி தாயாரின் கையை தட்டிவிட்டு சாலையை கடக்க முயற்சி செய்யும் அந்த காட்சியை பார்க்க முடியும். மயிரிழையில் அந்த சிறுமி உயிர் தப்பி இருக்கிறார் என்று கூற வேண்டும். ஒரு சில பெற்றோர்கள் தற்பொழுதும் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். சாலையோரம் பார்க்கும் பொழுது மிகவும் கவனக்குறைவாக சிறுவர்களை அழைத்து வருவதும், அதே போன்று சிறுமிகள் சாலைகளை கடக்க முயற்சி செய்வதும் இது தொடர் கதையாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் ஒரு சிறுமி அந்த காட்சியை பார்க்கும்போது பதபதைக்க வைக்கும் ஒரு காட்சியாகவே தற்பொழுது மாறி இருக்கிறது. அந்த காட்சியை பார்க்க முடியும். இருப்பினும் வரும் காலங்களை பொறுத்த அளவில் பெற்றோர்கள் மேலும் கவனத்துடன் சிறுமியர்களை சாலையோரம் கொண்டு செல்லும் பொழுது கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் இந்த காட்சி தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நூலிலையில் அந்த சிறுமி உயிர் தப்புகிறார். அதுவும் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டதால் தான் இந்த விபத்து என்பது பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கருணாதேவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.